எல்லாம் அல்ல படைத்த அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் எல்லா நபிமார்கள் மீதும் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் உலகம் முழுவதும் வசிக்கக்கூடிய எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் சாந்தியும் சமாதானம் உண்டாக வேண்டும் என அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து, அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையால் பிற மத மக்களுக்கு கிடைக்காத அறிவுரைகள்லாம் நமக்கு இந்த ஜும்மா தினத்தில் மிகப்பெரிய பொக்கிஷமாக அல்லாஹ்வுடைய அறிவுரைகள் நமக்கெல்லாம் கிடைக்கின்றன. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்தார்கள், மக்களை சிரமப்படுத்தாதீங்க, மக்களை வெறுப்பேற்றி விடாதீர்கள், மக்களுக்கு அதிகமான மார்க்க செய்திகளை நல்ல செய்திகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறார்கள். இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மார்க்கமாக நம்ம காட்டிக் கொடுக்கின்றது. பெற்றோர்களும் பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் கூறுகின்றது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். இந்த காலத்தில் முக்கியமான விஷயம் தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் மிகப்பெரிய குடும்பவியல் சட்டங்களையும் மனித சமுதாயத்திற்கு போதுகின்றன. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பேர் வைக்க வேண்டும். நமக்கு மார்க்கம் அறியாத காலங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்க வேண்டுமானால் மார்க்கத்துடைய மத குருமார்களை அழைத்துக் கொண்டு அவருடைய காதுகளில் பாங்கு சொல்லிதான் பேர் வைக்க வேண்டும், அல்லது மிகப்பெரிய விழாக்களாக கொண்டாட வேண்டும் என்று நாம் அறிந்தோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர்களே, என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் தான் பேர் வைக்க வேண்டும் செய்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் அவர்கள் அந்த குழந்தையை தன்னுடைய கைகளில் வாங்கி பேரித்த பழத்தை தன்னுடைய வாயால் நின்று அதனுடைய சாலை அந்த பொண்ணுடைய வாயில் வைத்து பேரைத்து விட்டு, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, பேரைப்பதற்கு இதுதான் வழிமுறை என்று திருமறை குர்ஆன் அழகாக நபிகள் நாயகம் மூலமா இஸ்லாம் மார்க்கம் தெளிவாக விளக்குகின்றது. அதுக்கடுத்தபடியாக பெற்றோர்களை பிள்ளைகள் பராமரிக்க வேண்டும். இஸ்லாம் மார்க்கம் குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், கபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல உதவிகளை செய்யுங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு பொருளாதார உதவி செய்யுங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி பணமாகவோ துணியாகவோ, இது மட்டும் அல்லாஹ் சொல்ல அவருடைய முதிய வயது வரை அவர்களுக்கு பிள்ளைகள் உதவிகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அழகாக சுட்டிக்காட்டுகிறான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுங்கள். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் அதிகமாக அக்கறை செலுத்தக்கூடியது, பள்ளிக்கூடம் போனாயா, நல்லா படிச்சீங்களா, எக்ஸாம் வரப்போகின்றதே, கவனமாக படிக்க வேண்டும், இப்படிதான் நம்ம எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் லுக்மான் என்ற நல்ல அடியாரை பற்றி சொல்லும்போது, வயது கால லுக்மான் வஹு யஇது யா புனிய லா துஷ்ரிக் பில்லாஹ், லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார், என்ன அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்று சொல்லிருந்து தெல்ல தெளிவாக தன்னுடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை போதிக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்கிறீர்களா? அல்லாஹ் மட்டும்தானே கடவுள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் இது இஸ்லாத்தை எப்படி பின்பற்ற வேண்டும்? எத்தனை இளம் சித்திகள், எத்தனையோ பெரியவர்கள் அவர்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால எதையோ நினைக்கிறார்கள். இஸ்லாம்னா அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, மனசுப்பட்ட மாதிரி வாழலாமா என்ற அளவுக்கு இன்றைக்கு சில மக்களை பார்க்கின்றோமே. மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இஸ்லாமுடைய மூல ஆதாரம் என்ன? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வாத்தியுல்லாஹ வாத்தியு ரசூல வலா துக்திலு அமாலுக்கும். ஒவ்வொரு பெற்றோர்களும் தாயும் தந்தையும் இளம் வயசு முதல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமாக போதிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும். மார்க்கம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட
உன்னுடைய செல்வத்தை விட நீ உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய யார் தெரியுமா? நபிகள் நாயகம் முகமது நபி என்று இளம் பிஞ்சிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பல துத்தில ஆமாலுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை பாழாக்கிறாதீங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் பிள்ளைகளை கொடுத்து விட்டானே. இந்த பிள்ளைகள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் தான் முன் உதாரணமாக திகழ வேண்டும். அவர்களுக்கு மார்க்க விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுங்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுக்கு அப்படியே பட்டியல் போடுறான். குழந்தை இல்லாவிட்டால் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க. மருத்துவம் செய்யலாம், மார்க்கத்தை தடையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு குழந்தை இல்லாவிட்டால் அழுது குழம்பாத, பல பேர்ட்ட சொல்லி தெரியாத, இறைவா எனக்கு சந்ததிகளை கொடு, ஆண் பிள்ளைகளை கொடு, பெண் பிள்ளைகளை கொடு என்று அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் என்ன? விதியை நம்பணும். ஒரு காரியம் நடந்து முடிந்து விட்டது, அல்லாஹ்வுடைய நாட்டியமே. திருமணம் ஆகி இத்தனை மாதம் ஆகிவிட்டது, உனக்கு கர்ப்பிணி ஆகவில்லையே, நீ மலடியா அல்லது உன்னுடைய கணவனுக்கு ஆண்மைகள் இல்லையா என்று இழிவாக பேசக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு இளம் வயசிலிருந்து அல்லாஹ்வுடைய பயத்தையும், உனக்கு எது வேண்டுமானாலும் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய், குழந்தை வேண்டுமானால் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. திருமணத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா தான் குழந்தையை கொடுப்பான் என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். அதே மாதிரி குழந்தைகளை கொலை செய்யாதீங்க, மிகப்பெரிய பாவம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குழந்தைகளை யார் கொலை செய்றான்? பல பத்திரிகைகளை பார்க்கிறோம். அந்த நாட்டில் இந்த நாட்டில் பல ஊர்களில குழந்தைகளை கொலை செய்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கம் தடை செய்கின்றது. வதாவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நீங்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒரு உதவி கொள்ளுங்கள், அநியாயம் செய்யாதீங்க, குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய பெற்றோர்களுக்கு அறிவுரையாக அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறான். பிள்ளை பாசத்தால அல்லாஹ் மறக்காதீங்க. பல பெற்றோர்களை பார்க்கலாம், தன்னுடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்து விட்டால் அவருடைய தாய்மார்கள் தன்னுடைய மகள் குழந்தை ஈன்றெடுக்க வேண்டும், அதற்காக வேண்டி சரியான முறையில் தொழுகையில் சரியான முறையில் குர்ஆன் ஓதுவார்கள், ஜகாத் கொடுப்பாங்க, அதிகமாக அல்லாஹ்ட்ட அழுது புலம்பி துஆ கேட்பார்கள். குழந்தை பிறந்த பிறகு அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்காது, நாம் தொழ வேண்டும் என்ற சிந்தனைகள் இருக்காது, இறை அச்சங்கள் இருக்காது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னத்துன் வ அன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அலீம். உங்களுக்கு குழந்தையை கொடுத்திருப்பதும் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருப்பதும் சோதனை தான். இது ஒரு மிகப்பெரிய சோதனை. அல்லாஹ் குழந்தையை கொடுத்து விட்டானே, இனிமையா அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், இனியா அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்கணும் என்று அலட்சியமாக இருக்காதீர்கள் என்று ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறான். நமக்கு செல்வங்கள் இருந்தாலும் பிள்ளைகள் அதிகமாக இருந்தாலும் மரணம் வரும் வரை அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீற மாட்டேன், நபிகள் நாயகத்துக்கு எதிராக செயல்பட மாட்டேன், இஸ்லாத்தை நேசிப்பேன், நாளை மறுமையில சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை இவ்வாறு போதிக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறான். பெற்றோரை விட துணைதான் பெருசு. உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, என்னை விட உன்னுடைய பாபா அம்மா விட இந்த இஸ்லாம் மார்க்கம் முக்கியம், இந்த ரசூலுல்லாஹ் முக்கியம், அல்லாஹ் முக்கியம் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறானே. இதை நாம எப்படி எடுத்துக்கிறோம்? பல சந்தர்ப்ப சூழ்நிலையில என் அம்மாவுக்காக, என்னுடைய அத்தாவுக்காக, மச்சானுக்காக, மாமனுக்காக, மாமியார் வீட்டுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோமே. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்து லவ் துதீனும் முஹம்மதே, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை வளைந்து விட்டாத, நோ அட்ஜஸ்ட்மெண்ட், எந்த விதமான யாருக்குமே தைரியமின்றி மார்க்கத்தை சொல்லுங்க, பின்பற்றுங்க என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகத்துக்கு மட்டுமா உத்தரவு போட்டான். கியாமத் நாள் வரைக்கும் எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதுதான் சட்டம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும். நம்முடைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை முழுமையாக அறியாம நாங்கள் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டோம். இனி இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய காலங்களில மார்க்கத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத, இஸ்லாத்தின் பெயரால் தவறாக எந்த விழாக்கள் நடந்தாலும் கலந்து கொள்ளாத, இஸ்லாத்தின் பெயரால் தவறான விருந்து அழைக்கப்பட்டாலும் கலந்து கொள்ளாத, இஸ்லாத்தை
சொல்கிறான். எப்படி சொல்கிறான் என்றால், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களின் பெற்றோர்கள் இறை மறுப்புக்கு இறை சட்டத்திற்கு எதிராக உங்களுக்கு ஒரு விஷயத்தை போட்டால் அவர்களை உற்ற நண்பராக ஆக்காதீர்கள். நம்ம தாய் சொல்றாங்க, நம்ம தந்தை சொல்றாங்க, தாடி வைக்க வேண்டாம், இளம் வயசுல வைக்காத என்று சொல்கிறார்களா? தாராளமாக மீறலாம். தாடி வைப்பது நபிகள் நாயகம் சொல்லிய சொல். உயிருக்கு உயிராக நேசிக்கிறேனே, உயிருக்கு உயிராக காதலிக்கிறேனே, அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் தாடியை வைக்க சொன்னார்கள், மீசியை கத்தரிக்க சொன்னார்கள். இந்த செய்தியில தாயுடைய பேச்சை கேட்க மாட்டேன், அல்லாஹ் தான் முக்கியம் என்று வர வேண்டும் என்று இஸ்லாமிய சட்டம். அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய தாய் அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு எதிராக செயல்பட்டால், உன்னை திணித்தால் அதை நீங்க நண்பராக்காதீங்க. யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? நம்மளை பெற்றெடுத்த தாய்க்கு சொல்லும் போது கொள்கையில் எவ்வாறு உறுதி இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்கிறான், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால கஷ்டப்படாமல், இதுல நீங்கள் பாதிக்கப்படாமல் இலகுவாக சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம். அல்லாஹ் கேட்கிறான், நிச்சயமாக சோதனைகள் வரும், கடுமையான கஷ்டங்கள் வரும், கடுமையான உயிர் இழப்புகள் வரும், கேவலமான பேச்சுகள் வரும். எல்லா நேரத்திலுமே என்னுடைய கொள்கை இழக்க மாட்டேன், நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன், இத்தகுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயப்படுவேன். காரணம் என்ன? இன்ன பத்ஷரப்பிக சதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அம்மா தண்டனை கொடுக்க மாட்டானே, அத்தா கொடுக்க மாட்டாரு, ஊர் மக்கள் தண்டனை கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் தண்டனை கொடுத்தா உலக மக்களை தாங்க மாட்டார்கள். இஸ்லாத்துடைய சட்டத்துல எல்லா விஷயத்திலுமே அன்றாட வாழ்க்கையிலிருந்து பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய தாய் தந்தையர்கள் மார்க்கத்துக்கு எதிராக கட்டுப்பட்டு சொல்லிவிட்டால் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல இவ்வாறு அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறான். பிள்ளைகள் மத்தியில பாரபட்சம் காட்டுறீங்களே, பாரபட்சம் காட்டாதீங்க. நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை சமமாக பாரு. எவ்வளவு பெரிய சட்டம்! அன்றாடம் குர்ஆனை படிக்க வேண்டும். இதோ வந்துவிட்டது ரமலான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் எப்போது அருளப்பட்டது? ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறானே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும். என்னுடைய பெண் பிள்ளைகளே, ஆண் பிள்ளைகளே, மார்க்கத்தை படித்துக் கொள்ளுங்க, குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க. வரக்கூடிய ரமலான்ல நோன்பு வைங்க. யார் ரமலான் நோன்பு வைப்பார்களோ அவர்களுக்காக தனி சுத்தத்தை அல்லாஹ் தருகின்றானே. இளம் வயசிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை பெற்றோர்கள் போதிக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் மார்க்கம் அழகாக சொல்கின்றது. இன்னொன்று அல்லாஹ் சொல்றான், பிள்ளை பிரிந்து அழாதீங்க. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உங்கள் அனைவருக்கும் மரணம் வந்தே தீரும். ஐனமா தகுனு யுரிக்கும் மௌத், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மரணம் வந்தே தீரும். அத்தாவுக்கு முன்னாடி அம்மா இறந்து போகலாம், 2 பேருக்கு முன்னாடி பிள்ளைகள் இறந்து போகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட நீங்கள் இதிலே நினைச்சு அழகாதீங்க. இதுல அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், கவலையை அல்லாஹ்விடம் முறையிடுங்க. இறைவா, என்னுடைய பிள்ளை நான் இழந்து விட்டேன், மற்றொரு சாலிஹான குழந்தை கொடுயா அல்லாஹ், நீதான் கவலையை போக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பெற்றோரை மதிக்க வேண்டும். இது அல்லாஹ் சொல்றான், முக்கியமாக சொல்கிறான், உன்னுடைய தாயையும் தந்தையும் நீங்கள் மதிக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மதிக்கின்றோமா? நம்முடைய அம்மா ஆசையமா கால் பண்ணுவாங்க, மணி 9 ஆயிடுச்சு தம்பி, சாப்பிட வாடா, வாய்ப்புட்டு கலவி, ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருக்க, இப்பதான் கூப்பிடுறிய. எந்த அளவுக்கு உதவி சொல்லிக்கிறோம், மிகப்பெரிய பாவம் இல்லையா? நமக்காக தியாகம் செய்தவள் நம்முடைய நண்பன், நம்ம கூட இருந்தானா, நமக்காக கஷ்டத்துல சேர் பண்ணானா, நமக்கு உதவிகளை செஞ்சானா? எல்லாமே தாயும் தந்தைகளை செய்யும் போது பல விஷயங்கள் தாய்களை அலட்சியப்படுத்துகின்றோமே. இதற்கு அல்லாஹ் தஆலா சூரத் யூசுஃப்ல முன்னுதாரணமா காட்டினா, யாக்கூப் நபி அவர்கள், யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளுமே தன்னுடைய தந்தையிடம் ஆலோசனை கேட்பார்களாம். எப்படி என்றால், சிம்மாசனத்தின் மீது உட்கார வைத்து, என் தந்தையே இவ்வாறு நாங்கள் கனவு கண்டோம், விளக்கம் சொல்லுங்க, இந்த பிரச்சனை இப்படி இருக்கின்றது, நீங்க விளக்க சொல்லுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட ஏதாவது ஆலோசனைகளை கேட்கின்றோமா? கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல
இவ்வாறு படிப்படிகள் எல்லாம் நமக்காக அழகாக சுட்டி காட்டுகிறான். பெண் பிள்ளைகளை வெறுக்காதீங்க, இஸ்லாமிய சட்டம். நபிகளே சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆணு போதும், ஒரு பெண்ணு போதும், அல்லது 4 ஆண்கள் போதும், ஒரே ஒரு பொண்ணு தான் வேணும். ஏன் சமுதாயத்தை இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க? ஏன் இந்த அளவுக்கு தாய்மார்கள் எல்லாம் வெறுக்கிறாங்க? எதற்காக நம்முடைய தாப்பனார்கள் எல்லாம் பெண் பிள்ளைகள் வேணாம் அல்லது பிறந்து விட்டால் வருத்தப்படுகிறேனே என்று எதற்காக மனசு கோபப்படுகிறார்கள்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், பைதா புஷ்ஷிரா அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு ஸௌதுஹு கலீம். ஒருவனுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் அது நற்செய்தி. சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்படக்கூடிய மக்கள் பெண் பிள்ளை பிறந்துருச்சே நிச்சயமா ஃபீல் பண்ண மாட்டாங்க, அதிலே வருத்தப்பட மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது சுப செய்தி என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் பெண் பிள்ளைகள் பிறந்த காரணத்தினால சிலருடைய முகம் கருத்து கவலைப்படுகின்றது. என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய சமுதாயத்துல வரக்கூடிய இளம் ஆண்கள் எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, நானாங்க கல்யாணத்துல கட்டளை கேட்டேன், எங்க அம்மா தானே கேட்டாங்க, எங்க அக்காவுக்கும் சம்பந்தம் இல்லை, என் அக்கா தங்கச்சி கேட்டாங்களே, என்னுடைய சொந்த பந்தம் கேட்டாங்களே, அல்லது மாமியாவுக்கு தானா கொடுத்தார்களே என்று நாமளாக இப்படி ஒரு மறுப்பி பேசுகின்றோமே. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, ஒருவனுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் அவன் கவலைப்படுகிறான், அவனுடைய முகம் கருக்கின்றது. இந்த நிலைமைக்கு நம்முடைய சமுதாயம் ஆண்கள் பெண்களை தள்ளலாமா? இதெல்லாம் காரணம் என்ன? கல்யாண விஷயத்துல எல்லாமே மீறுகிறோம். மாத்தும் நிசாய் சதுகாத்தி இன்னஹிலா. நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்ணுட்ட நீங்கள் மகரை கொடுங்க. ஒவ்வொரு ஆண்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது என் அம்மாக்காக, அக்காக்காக, தங்கச்சிக்காக கட்டளை பீரோ வாங்கி சொல்கின்றோமே, இதான் நியாயமா? இதான் இஸ்லாமுடைய கொள்கை உறுதியா? நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா உங்களை விசாரிக்க மாட்டானா? உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்கள் ஆண் பிள்ளைகளே, அல்லாஹ் சொல்கிறானே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, நம்முடைய மனைவியோ நம்முடைய அக்கா தங்கச்சியோ திட்டிவிட்டால் சொல்லுவோம், ஆம்பளை பிள்ளை திட்டிய எவ்வளவு பெரிய அநியாயம், ஏன் அந்த அளவுக்கு மதிக்கிறாங்க? ஒரு பெண்ணை விட ஆண்களுக்கு பலம் அதிகமா இருக்கு, ஆணுக்கு சம்பாதிக்கிற திறன் இருக்கின்றது, எல்லா இடத்தையும் சுத்தி வருவான், அவனால சமாளிக்க முடியும். இப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு பட்டம் கொடுக்கும் போது நாம நம்பிக்கை இழக்கிறோம். நம்முடைய அக்காக்காக, நம்முடைய தங்கச்சிக்காக, நம்முடைய தெருமக்களுக்காக, நம்முடைய ஊர் மக்களுக்காக பரவாயில்லமா வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நான் ஒண்ணுமே சொல்ல. ஆண்கள் எல்லாம் செவிடர்களா? ஆண்கள் எல்லாம் ஊமைகளா? உங்களுக்கு கை கால் இல்லையா? யோசித்து பாருங்கள். எத்தனை குடும்பத்தில் பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அல்லது இஸ்லாத்தை விட்டு ஓடி போகிறார்களே. இதற்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் முற்றுப்புள்ளியாக வரக்கூடிய வாலிபர்கள், கல்யாணம் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களும் அல்லாஹ்விடம் பயந்து வரதட்சணை வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அம்மாக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இப்படி நீங்கள் பண்ணினால் பல பேர் பார்க்கலாம், வரதட்சணை வாங்கிய காரணத்தினால் தன்னுடைய வீடை விற்கிறாங்க, தன்னுடைய சொத்தை விற்கிறாங்க, வறுமையில் தள்ளுகிறார்களே, மிக மிக ஏழையாக போகிறார்களே. இதற்கெல்லாம் காரணம் ஆண்கள் தான். நீங்க உங்க மேல நம்பிக்கை இழக்கிறீங்க, நாங்க சம்பாதிக்க மாட்டோம், எங்கள் கை கால் இல்ல, இது போன்று இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். அந்த அடிப்படையில நான் கேட்கிறேன், ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் இன்னைக்கு எல்லா மொபைல் யூஸ் பண்றீங்க, நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, உங்களுடைய அம்மாட்ட அனுமதி கேட்டீர்களா? ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்களே, உங்களுடைய தாயிட்ட அனுமதி கேட்டீர்களா? இந்த நாட்டுக்கு தான் வெளிநாட்டுக்கு போக சொல்றீங்களே, உங்களுடைய அம்மாட்ட வேணா போக அனுமதி கேட்டீர்களா? எதற்குமே அனுமதி கேட்காத நீங்கள் இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் சென்டிமெண்டா பரவாயில்ல 1 லட்சமா நமக்கு மிச்சம் என்று வாங்கிறீர்களே, மிகப்பெரிய பாவம் இல்லையா? எவ்வளவு பெரிய அநியாயம்! எத்தனை ஏழை பெண்களுக்கு கல்யாணம் ஆகாம துடிக்கிறார்களே. அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். இப்ப அல்லாஹ் சொல்றான், பெண் பிள்ளைகள் பிறந்தால் சுப செய்தி, நற்செய்தி, அதை நாம் வீணாக்க கூடாது. ஒவ்வொரு ஆண்கள் இளம் வயசுகள் அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்லுகிறோம், கல்யாணம் நபி வழிக்கு மாறாக செய்ய மாட்டோம் என்று உறுதியாக செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் நமக்கு அழகாக கடைபிடிக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ் சொன்னான், பெற்றோர்களுக்கு
பணியுங்க. பணியினா எப்படி? அம்மா அவங்க எது சொன்னாலும் பணியிறதா? அல்ல அழகா சொல்லி காட்டினாங்க. அன்புடன் பணியுடன் அவர்களுக்கு உன்னுடைய சிறகை தாழ்த்துகிறாங்க. அவர்கள் பாசமா பாரு, அவர்கள் நேசமா பாரு, அவர்களை குஞ்சி விளையாடப்பா. உன்னுடைய தாயும் தந்தையும் இன்னும் மிக மிக நேசிக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இதற்கு காரணம் என்ன? அவர்களுக்காக துஆ கேளுங்க. ரப்பிர்ஹம்னா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நான் சிறுவனாக இருக்கும் போது என்னுடைய தாயும் தந்தையும் எங்களை பராமரித்தார்களே, அதுபோல் அவர்கள் மீது அருள் புரிவாயாக. துஆ செய்யணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஒவ்வொரு தொழுகையிலும் எல்லா நேரத்திலும் இறைவா, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை பாவத்தை மன்னித்துவாயாக. அவர்களுக்கு நீ சுருக்கத்தை கொடு, அவர்கள் இஸ்லாமிலே வாழ வேண்டும், அவர்கள் மீது கருணை காட்டி என்று நம்முடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இவ்வாறு சுட்டி காட்டுகிறான். அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைங்க. முக்கியமான விஷயம். ஆனா நம்முடைய சமுதாய மக்கள் தலைக்கெல்லாம் மாத்தி போடுறாங்க. சொத்து சேர்க்கின்றாக்கா, கல்யாணம் பண்ணாக்கா, சக்கராத்தால ஊர்ல வந்தா போதும், கடைசி காலத்துல ஊருக்கு வந்தா போதும், இதுக்கு பேர சொத்து சேர்க்கிறது. நபிகள் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகள் தண்ணீர் பெற்றவர்களாக நீங்க விட்டு செல்லுங்க, உங்களால முடிஞ்சது அவர்களுக்கு சேர்த்து வைங்க என்று நபிகள் சொல்கிறார்கள். என் பிள்ளை என் பையன் படிக்கணும்னு சொல்லி இளம் வயசுல போனாலும் கிட்டத்தட்ட 60 வயசுல ஊருக்கு வருகிறார்களே. இப்படி இருந்தால் உங்கள் மீது உங்களுடைய பிள்ளைகள் எப்படி பாசமா இருக்கும்? பல வீட்டுல பார்க்கலாம். உங்க பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும், அம்மா சாப்பாடு வாய், அம்மா ட்ரெஸ் ஜாயின் பண்ணு, அம்மாட்டே காசு கேட்போம். அத்தா சம்பாதிக்கிறாரு, அம்மா 100 ரூபா கொடு, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுன்னு, திருநாடு ட்ரெஸ் எடுக்கணும், கொஞ்சம் கூட அத்தாட்ட கேட்கிறானா? ஏதோ அத்தாட்ட ஆலோசனை கேட்கிறானா? அம்மா இந்த மாதிரி செய்யலாமா? அம்மாட்டி எல்லா ஆலோசனை. காரணம் என்ன? நீங்கள் பணத்தை மட்டும்தான் வெளிநாட்டிலிருந்து அனுப்புனீங்க. வெளிநாடு போகலாம், தவறே இல்லை. அல்லாஹ் சொல்றான், சூரத்து ஜுமால சொல்றான், தொழுகை முடிந்த உடனே அல்லாஹ்வுடைய பூமியில அலைந்து அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். உலகம் முழுவதும் சம்பாதிக்கலாம், ஒரு லிமிட் வேணா, ஒரு அளவுகோல் வேணா. காலமெல்லாம் வெளிநாடு சொன்னாக்கா நீ வெளிநாட்டுல வருவீங்க, உங்களுக்கு சுகர் வந்திருக்கும், பிபி வந்திருக்கும், அம்மா அத்தாவை நீனே ஹாஸ்பிட்டல் அழைச்சிப்போ. நீங்க சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கும், தம்பி தண்ணி கொடுறா, அம்மா அத்தாவுக்கு தண்ணி கொடுமா. அம்மா கேட்கட்டும், அம்மாவுக்கு ஒரு செலவழி சொன்னாக்கா மகள் அப்படி பதறி வருவாங்க. அத்தா பாயில பட்டாக்கா ஒன்றை காரணம் என்ன? நீங்கள் அனுப்பிய பணத்தால பாசம் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பிள்ளை கேட்க மாட்டானா? ஏன் தான் நீ பாவாங்கிறிய, என்னை பெத்தவன் சொல்றீங்க, எத்தனை நாள் நீ ஸ்கூல்ல போய் விட்ட, எத்தனை நாள் நீ பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு போன, எத்தனை நாள் நீ கடைக்கு அழைச்சிட்டு போன, எத்தனை விஷயத்துக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்த. நம்முடைய பிள்ளைகளை கேட்க மாட்டார்களா? அப்ப இதுல நம்ம முன் வச்சு நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ரொம்ப நிதானமாக நம்முடைய வாழ்க்கையை நாம சூஸ் பண்ண வேண்டும் என்று, சொத்து சேர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் நமக்கு அழகாக சொல்கின்றது. இன்னும் சொன்னா, பல நண்பர்கள் என்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறாங்க, தர்காவுக்கு போறாங்க, அதனால உறவே கிடையாது, என் மனைவியை திட்டுறாங்க, உறவே வேண்டாம், இது ஒதுங்கக்கூடிய மக்கள் ஏராளம். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், தவறாக வழியை சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்காக வேண்டி அறிவுரை சொல்லுப்பா. நான் தர்காவுக்கு போவாத, என் பொண்டாட்டி மட்டும் திட்டாத, யாரையும் ஏசாத, நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை ஏசாத, உன்னுடைய பெற்றோர்களுக்கு அறிவுரைகள் சொல்லுங்கள், ஆனால் பிரிந்து போகல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை. அதுக்கடுத்தபடி அல்லாஹ் சொல்றான், பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் துஆ செய்யுங்க. எத்தனை பெற்றோர்கள் இன்னைக்கு பிள்ளைகளுக்காக துஆ கேட்கிறோம். அல்லாஹ் சொல்றாங்க, இறைவா என்னுடைய பிள்ளைகள் சாலியான பிள்ளையா இருக்கணும், தாயும் தப்பனும் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம், 5வது படிக்கிறான், 10th படிக்கிறான், 12th படிக்கிறான், வாயில சிகரெட்டு, நைட்ல பார்த்தா வாயில பாட்டு, அல்லது சினிமா தியேட்டர்ல குளி இருக்கிறார்களே. இது போன்று நம்ம பிள்ளைங்க தருதலியாக போகாம அல்லாஹ்ட்ட அப்ளிகேஷன் பண்ணணும். தெரியவா, என்னுடைய பிள்ளைகள் தவறான பாதைக்கு போகக்கூடாது, ஒவ்வொரு தாயும் தந்தையும் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இவ்வாறு பெற்றோர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், தாய்மையின் சிறப்பு அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்குனாக்கா எல்லாத்துக்கும் தெரியும். அம்மா சொல்லுவாங்க, உன்னை எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த பாரு, என் பேச்சு கேட்கிறியா என்று அம்மா சொல்லுவார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றானாக்கா, உன்னுடைய தாயை சீ என்று சொல்லாத. ஏனாக்கா
மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்து வலியுறுத்துகிறோம். நமக்கு தெரியாது. நம்மளை படைத்த அல்லாஹ் தஆலா சொன்னா, உன்னுடைய பெற்றோர்களை குறித்து நான் வலியுறுத்தி சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான். உன்னுடைய தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு பெற்றெடுத்தால் சுப்ஹானல்லாஹ், பார்க்க முடியாது. எத்தனையோ பெண்கள் வந்து கர்ப்பம் அடைந்து விட்டால் அப்படியே படிப்படியா பாருங்க, ஒரு மாசத்து நிலைமை என்ன, வாந்தி வருது, தலையை சுத்துது, அதுக்கடுத்து அப்படியே வந்து இப்படி படுக்க முடியல, அப்படி படுக்க முடியல, அதுக்கடுத்து இரவுல தூக்கம் இல்லை, அப்படியே 8 மாதம் 7 மாதம் பயத்திலே பீதி, குழந்தை பெற்றெடுக்குமா அல்லது மூத்தாகி விடுவோமா, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலே இப்படிப்பட்ட தாயச்சி என்று சொல்லாரு. அதை விட அல்லாஹ் சொல்றார், உன்னை ஈண்டெடுக்கும் போது மரணத்துடைய வாசலை அடைகிறாரு. உலகத்துல எந்த ஆவலையும் இந்த பிரசவத்துடைய விஷயத்துல நான் தான் மீறேன், எல்லா வழியும் தாங்குவேன் என்று ஒரு ஆம்பளை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் இந்த பெண்கள் தன்னுடைய குழந்தைகளை ஈண்டெடுக்கும் போது கஷ்டப்படுகிறார்களே. முந்தி நெஞ்சமா வலி அவ்வளவா, பக்கத்துல இருந்து பார்த்தால் தெரியும். நீ உன்னுடைய கழுத்தை அவருடைய கையில கொடுத்து பாருங்க, குழந்தை ஈண்டெடுக்கும் போது உன்னுடைய தலை அவருடைய கையில இருக்கும். அந்த அளவுக்கு வலியால பதறி கஷ்டப்பட்டு வலி தாங்க முடியாம உங்களை ஈண்டெடுக்கிறாரே, அப்படிப்பட்ட தாய்க்கு வேண்டி துவா கேளுங்க. அந்த தாயை திட்டாத, அந்த தாயை இழிவா பேசாத, அந்த தாயை அடிக்காத. இப்படிப்பட்ட பெண்கள் தியாகம் பண்ண கேட்கிறோம். யோசிக்க வேணாம். நம்ம அம்மாவுடைய சந்தோஷத்துக்காக எத்தனையோ பெண்கள் குழந்தைகளை ஈண்டெடுக்கும் போது அவலம் மரணம், குழந்தை மரணமே, கல்யாணம் முடித்த காரணத்தினால என்றைக்காவது ஒரு நாள் ஆம்பல எனக்கு இந்த மாதிரி வலி இருக்கு சொல்லுகிறானா அல்லது கண்ணால் பார்க்கிறோமா? எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் கல்யாண விஷயத்துல யாருக்கு நஷ்டம் ஈடு கொடுக்கணும்? பெண்களுக்கு தான் மகராக கொடுக்க வேண்டிய நாம அவர்கள்ட்டே வாங்குகிறது மிகப்பெரிய கேவலம். இஸ்லாத்தை மதிக்கிற நபிகள் நாயகத்தை மதிக்காமல் செய்யணுமே. இப்ப அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய தாயை இழிவா பேசாத, அடிச்சிடாத, உன் பொண்டாட்டிக்கு ஆண்டி விரட்டி விட்டுறாத, தனி கொடுத்துட்டு போகாத. பல ஆண்களுக்கு என் பொண்டாட்டி அம்மா பேசிவிட்டாங்க, உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாலே அந்த தாய்க்கு உரிமை இல்லையா? நேற்று வந்தவள் உனக்கு இன்பத்தை கொடுத்தவள் தான், ஆனால் உன்னை பெற்றெடுப்பதற்காக வேண்டி மரணத்துடைய வாசனை அடைந்தாலே அவன் பொண்டாட்டியை திட்டக்கூடாதா? யோசிக்கணும். பல ஆண்கள் இதனால பல குடும்பங்கள் 2ஆக பிரிஞ்சு போகுது. இஸ்லாத்தை படிச்சு பாருங்க, குர்ஆனை படிச்சு பாருங்க. இது போன்ற நிலைமைகள் இருந்தாக்கா நிச்சயமாக குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு சொல்றான், உன்னை பெற்றெடுத்தாலே தாய், உன்னை பராமரித்தாலே 2 வருஷம். சும்மா தாய்ப்பால் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்கவும் முடியாது. எந்த லக்டோஜன் வந்தாலும் சரி, அதுக்கு மேல ஐநா சபையை அறிவிச்சாலும் சரி, இந்த அளவுக்கு ஆரோக்கியமான தாய்ப்பாலை யாருமே கொடுக்க முடியாது. இந்த தாய்ப்பாலால மருத்துவர் செய்கிறார்கள். அந்த குழந்தை சிறப்பாக இயங்குவதற்கு அவன் சுறுசுறுப்பாக எல்லா சக்திகளுமே தாய்ப்பால் இருக்கு. மருத்துவர் செய்கிறார்கள். இதான் அல்லாஹ் சொல்றான், உனக்கு தாய்ப்பால் கொடுத்தாலே சும்மாவா? நினைச்சு பார், தியாகத்தை பார் என்று அல்லாஹ் சொல்றானே. உன்னை வளர்த்தாலே பிஞ்சு வயசுல இரவு தூங்காம பகல் தூங்காம ஒரு அத்தாவை காட்டு நோக்கம், என் பிள்ளையை பெற்றெடுத்து இரவுல நான் தான் கண்ணு முடிச்சு பார்த்துக்கிட்டேன். சும்மா நான் காலையில வேலைக்கு போகணும், ஆபீஸுக்கு போகணும், கடைக்கு போகணும் நோய்கிறானே. அப்படி ஒவ்வொரு தகப்பனார்களும் தள்ளுவார்கள். ஆனால் அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டாலோ, அந்த குழந்தைகள் கதறினாலோ கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் செல்லமே தங்கமே என்று கொஞ்சுகிறாரே, இப்படிப்பட்ட தாயுடைய பேச்சு கேள்பா, அவளை மதி, அவளை ஆலோசனை கேளு, அவர்களுக்கு கடைசி வரைக்கும் அன்பை செலுத்து என்று அல்லாஹ் தஆலா இவ்வாறு சுட்டி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய தாய் தந்தைகள் தவறான பாதையில போனாலும் சரி அவர்களுக்கு உதவுவது கடமை. நாங்க தௌஹீதா ஆயிட்டோம், என் தாய் தப்ப தௌஹீதா ஆகல, அதனால மாசம் மாசம் காசு தர மாட்டோம், ஏதோ 5 ரூபாய் போட்டுவோம். நம்ம வீட்டுக்கு பிச்சைக்காரங்களா அல்ல வீட்டுக்கு வந்த வேலைக்காரியா? இன்றைக்கு வீட்டுக்கு வேலைக்கு வந்தாலே ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வேணும். ஆனால் நம்முடைய தாய் தந்தைக்காக வேண்டி 300 ரூபாய் போதும் மாத்திரைக்காக. ஜிஹெச்சுக்கு போ, உன் பொண்டாட்டி என்னைக்காவது ஜிஹெச்சுக்கு நீ கூட்டு போயிருக்கியா? அல்லது நீ ஏதாவது ஆக்சிடென்ட்ல அடிபட்டு செத்தா கூட இன்னும் ஜிஹெச் கொண்டு போய் சொல்லிக்கிறீங்களா? உன்னுடைய தாய் தப்பனால நோய் வந்து விட்டால் மட்டும் ஜிஹெச்சுக்கு போலாமே, கல்லூர் போலாமே, சென்னைக்கு போலாமே, இந்த அளவுக்கு இழிவா பாக்குறியே.
அல்லாஹ்வுடைய தூதர்களே, நான் உலகத்துல மிக மிக நேசிக்கிறோம் யாரு கேட்டவனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய தாய் தான் 3 முறை சொல்கிறார்கள். எனவே அப்படி சிறப்பு வாய்ந்த தாய்மார்களை நேசிப்போம், அவர்கள் மீது அன்பு சொல்லிக்கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் தாய் தகப்பனை மதிப்போம், பிள்ளைகளும் பெற்றோர்களை மதிப்போம் என்று சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய மார்க்க பணிகளை செய்வார்கள். எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது அதிகமாக மார்க்க பணி செய்கிறார்கள். இலவச கத்தனா ஒன்றும் அதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்களில் இஸ்லாத்தை போதிக்கிறார்கள். இன்னும் ஏராளமான சமுதாய பணி செய்கிறார்கள். எனவே இந்த வார வசூல் இது போன்ற சமுதாய பணிக்காக மாவட்டத்தில் கொடுக்க வேண்டும். உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பள்ளிவாசல் என்று சொன்னாலே எல்லோருக்கும் தெரியும், இன்னல் மசாஜில் இல்லா, அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம் பள்ளிவாசல் என்று அல்லாஹ் திருமறையிலே குர்ஆன் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கூட பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சு? மருத்துவமனையாக இருந்துச்சு, ராணுவ தளமாக இருந்துச்சு, மிகப்பெரிய ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய இடமாக இருந்ததுதான் பள்ளிவாசல் தான். இப்படிப்பட்ட பள்ளிவாசல்ல திருநெல்வேலி மாவட்டம் மேலைப்பாளையத்துல பள்ளிவாசல்ல காவல்துறையில் அத்துமீறி உள்ளே பூந்து அங்கு உள்ள தௌஹீத் மக்களை கடுமையாக தாக்கிவிட்டார்கள். இந்த காட்டுமிராண்டி காவல்துறை கண்டித்து சென்னையில வருகின்ற 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆர்ப்பாட்டம் செய்கின்றது. ஒன்றும் நினைக்கக்கூடாது, எங்க ஊர் பள்ளிவாசல்ல காவல்துறை புந்து அடிக்கவில்லையே என்று நினைச்சிடாதீங்க. ஒரு முறை நாமெல்லாம் வாய்ப்பு கொடுத்து விட்டால், முஸ்லிமை அடித்து விட்டால் எந்த முஸ்லிம் கேட்கிறான்? பள்ளிவாசலே உள்ள புகுந்த ரவுடியாக, அரசு அதிகாரிகளாக, மக்களுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய காவல்துறைகள் அதையெல்லாம் மறந்துவிட்டு திமிருத்தனமாக ரவுடியாக மாறி பள்ளிவாசலே புகுந்து அடித்தார்களே. நம்முடைய கண்டனத்தையும் நம்முடைய தைரியத்தையும் எங்களுடைய உயிரை கொடுக்க தயார் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பாதுகாக்க என்று நாம் இறங்காவிட்டால் வருங்காலத்துல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களிலும் இது போன்ற தவறான சிந்தனை கொண்ட காவல்துறை அதிகாரிகள் உள்ள இருக்கக்கூடிய மக்களை தாக்குவார்கள். அந்த நிலைமை வரக்கூடாது. இந்த நிலைமை இந்த முஸ்லிம்களுக்கு வரக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிவாசல்களின் காவல்துறைகள் காவலராக இருக்க வேண்டும் ஒழிய அதை உடைக்கக்கூடாது, உள்ள மீறி அத்துமீறி புகழக்கூடாது. இந்த அளவுக்காக பள்ளிவாசல்ல முஸ்லிம் மக்கள் எப்படி நினைக்கிறோம், உள்ள செப்பல் போட்டு வரமாட்டோம். அது ஒரு குப்பை கிடந்தாலும் கூட அவர் யாரா இருந்தாலும் சரி, இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்ற காரணத்திற்காக அந்த குப்பைகளை எடுத்து ஓரம் கட்டுவார்கள். இப்படி புனிதமிக்க பள்ளிவாசல்ல செப்பலை போட்டு சூவோடு உள்ள புகுந்து மக்களை தாக்கிவிட்டார்கள். எனவே இவர்களை கடுமையாக கண்டித்து அரசாங்கத்திற்கு முன்பாக இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். எனவே உங்களை அன்போடு அழைக்கிறோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி காவல்துறை கண்டித்து பள்ளிவாசல உள்ள புகுந்து ரவுடித்தனம் அட்டூழியம் செஞ்ச காவல்துறை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். எனவே நாமளும் இது போன்ற நன்மையான விஷயத்துல நபிகள் சொல்றாங்க, குல்லு மாரூஃபின் சதகா, அனைத்து நற்செயல்களும் தர்மத்துல முடியும். இதுல கலந்துக்கிறீங்களா? உங்களுக்கு மிகப்பெரிய அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்று சொன்னாலே பிறருக்கு நலம் நாடுகிறது என்று நபிகளே சொல்றாங்க. எனவே நம்முடைய அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பாதுகாப்போம். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏகத்துவவாதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உயிரை கொடுத்தாவது போராட்டம் செய்வதை நம்முடைய அரசாங்கத்துக்கு வலியுறுத்த அனைவரும் வாரி நான்